ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த காலை பொழுதுல நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, அதற்காக காத்திருக்கிறோமோ, அந்த காரியங்களிலே கர்த்தர் கிரியை செய்து அதை நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கும்படியா நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் சகலமும் அவரால் தான் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு வசனம் கூட இப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 8:6. இந்த வசனம் எப்படியாக சொல்கிறது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே அவர் தான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாமே அவர் தான். அவர் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அல்லது நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நடக்கும் என்கிற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்துல ஓடி அதை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மாம்ச பலத்துல அதை முயற்சிக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அது உங்களுக்கு கிடைக்கும். சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற உயர்வுகளை, தேவன் நம்முடைய வாழ்வில எதை எப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனாதி தீர்மானத்தில் இருக்கிறதோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். பேதுருல சொல்லும்போது, அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும் வரை நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு இல்ல. அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம காத்திருக்கும் பொழுது அவராலே நமக்கு சகலத்திலும் நன்மை உண்டாகும்படியாய் அவர் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்க, இப்ப ரூத் தன்னுடைய தேசத்திலிருந்து தன்னுடைய கணவனுடைய தேசத்துக்கு மாமியாரோட அவர் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப இந்த தேசத்துல இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அங்க சூழ்நிலை இல்லை. ஆனா இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா நீ வந்ததுனால நான் உனக்கு நிறைவான பலன் தரேன்னு சொல்லி அங்க போவாஸ் சொல்ல, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்போ ரூத் போவாசனுடைய தோட்டத்துக்கு தான் அந்த கதிரை பொறுக்கும்படியாக அவர் வேலைக்கு வந்திருக்கிறாரு. ஆனா போவாஸ் சொல்றாரு அந்த இடத்துல, அவராலே, நீ யாரை நம்பி வந்திருக்கிறையோ அவராலே. ஏன்னா அவங்க தன்னுடைய தேசத்துல கணவனை இழந்ததுக்கு அப்புறம் மாமியார் அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க உங்க தேசத்துல இருக்கிற வேற யாரையாவது திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று சொல்லும்போது அவளுடைய சகோதரி அந்த வழியை தெரிந்து கொண்டு போனான். ஆனா ரூத் சொல்றாங்க, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் தான் என்னுடைய தேசம், நான் என்னுடைய ஜீவன் இருக்கும் வரை நான் உங்களோடு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவங்க எடுத்துட்டு வராங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையை என் தேசத்துல நான் தொலைச்சிட்டேன், ஆனா இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனாலே என் வாழ்க்கை கட்டப்படும், அவராலே எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட
தன் மாமியாரோடு கூட அவள் இந்த தேசத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையை அவள் வைத்து வந்தபடியினாலே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் நம்பினபடினாலே, அந்த நம்பிக்கைக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தருவார்னு சொல்லி அங்க போவாஸ் சொல்கிறத பார்க்கிறோம். என்றைக்குமே பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பின ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போனதில்லை, கெட்டு போனதில்லை. அவரை நம்பும் பொழுது அவர் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார் என்று நம்ம அநேக வேத வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற சகல சிருஷ்டிப்புகளும் நம்மையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, அவரால் தான் நம்ம அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அவரால் தான் அந்த பூமியும் வானமும் படைக்கப்பட்டது. அவராலே இந்த பூமியில மனிதனுக்கு வேண்டிய சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் சிருஷ்டிப்பின் காரியத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு முழுவதும் என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்னைக்கு மனிதர்கள் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு தங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், தங்களுக்கு இருக்கிற அறிவு, தங்களுக்கு இருக்கிற அனுபவம், இதெல்லாம் சார்ந்து கொண்டு என் ஃபியூச்சருக்கு இதெல்லாம் நான் சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சுயத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை சிருஷ்டித்த தேவன், அவரால் தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், அவரால் தான் நான் வாழ்கிறேன், அவரால் தான் நான் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது அவராலே நமக்கு சகலமும் கிடைக்கும், அவராலே நாம் திருப்தி ஆக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவன் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு கூட அவரால் தான் நமக்கு வந்திருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்க, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பே இயேசுவால தான் நமக்கு கிடைத்தது. வேற எந்த மனிதராலோ, ஒருவேளை மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கலாம், ஊழியக்காரங்களை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கலாம், ஆனா நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் இரத்தத்தை சிந்தி நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தது அவர் மட்டுமே, அவரால் மட்டுமே. அங்க அந்த வசனத்தின் அடிப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, பின்பகுதி, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்ப அநேக மனுஷர்கள் இவங்களால இவங்களுக்கு உதவி கிடைச்சிடும், இவங்க இப்படி இவங்கள உதவி செஞ்சு இவங்களை தூக்கி விட்டுருவாங்க, இப்படிலாம் பல காரியங்கள் உலகத்துல இருக்கு. ஆனா வேதம் அழகா தெளிவா சொல்லுகிறது, அவராலே அன்றி. அப்படின்னா என்னன்னா, அவரால் மட்டும்தான் இது முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சில நேரங்கள்ல சில மனிதர்களை நம்புறோம். சில மனிதர்களை நம்பி இவங்ககிட்ட போனா அல்லது இவங்க மூலமா எனக்கு இந்த காரியத்துல நான் உதவியை பெற்றுக்கொள்வேன், அல்லது இந்த காரியத்துல நான் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி மனிதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா அநேக சூழ்நிலைகளை அது நடக்கிறது இல்லை. ஏனென்றால் ஆண்டவராலே மட்டுமே சகலமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்மளுடைய இருதயம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே அவரிடத்தில் அவர் மேல இருக்கும் பொழுது சகலத்தையும், வேதம் சொல்லுகிறது போல அதினதின் காலத்துல சகலத்தையும் அவர் நேர்த்தியாக நம்ம வாழ்க்கையில செய்கிற தேவன், நேர்த்தியாக செய்கிற தேவன். ஈவன் பெற்றோர் கூட, தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் கூட சில நேரங்கள்ல அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறி விடுகிறார்கள். எஜுகேஷனா இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுல அநேக பெற்றோர் தோல்வி அடைந்திருக்கிறாங்க, தோற்று போயிருக்கிறாங்க அந்த டைம்ல அது செய்யாம. ஆனா நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது அதினதின் காலத்துல எந்தெந்த காலத்துல எந்தெந்த ஆசீர்வாதங்கள், எந்தெந்த நன்மைகள் நடக்கணுமோ அதை நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவரே சகலத்துக்கு மூல காரணராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதுல நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுடையவர்களாய் அவர் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்தந்த காலத்துல நேர்த்தியாக சகலத்தையும் அவர் முழுமையா நம்ம வாழ்க்கையில செய்கிறார். மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் அது அரைகுறையாக இருக்கும், அது ஒழுங்கற்று இருக்கும், அது சரியா இருக்காது. ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், செய்ய வேண்டும் என்று அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
இட் இஸ் பெர்ஃபெக்ட். அது சரியா செய்து முடிப்பார், நேர்த்தியா செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3 வசனம், ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லை? திரும்பவும் நான் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். வசனத்தை அறிந்து கொண்டு வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் பிரகாரமாக நம்ம ஜீவிக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமா இருக்கிறது. அப்படி அந்த பிரியமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகள் என்னுடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறாங்க, அவங்க இந்த காரியங்களை என்கிட்ட கேட்குறாங்க, நானே அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். அப்படின்னா நமக்கு அந்த நன்மைகளை கொடுப்பதில் அவர் வைராகியம் உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம கடைபிடிச்சு நடக்கும்போது, என் கட்டளைகளை கை கொள்கிறவனுக்கு, உபாகமம் 28 அதான் சொல்லுறது, இன்றைக்கு நான் கொடுக்குற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறபடியெல்லாம் நீ செய்யும் பொழுது நான் உன்னை இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 14-15 வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரால் தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையே ஆண்டவரால் தான் நடக்குது, என்னுடைய எல்லாம் ஆண்டவரால் தான் எனக்கு நடக்குதுங்கிற அந்த விசுவாசத்தை நம்முடையவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு ஜீவனை தந்தார், அவர் தான் என்னை போஷிக்கிறார், அவர் தான் என்னை காக்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், எல்லாமே அவரால் தான், அவராலே எல்லாம் நமக்கு நடக்கிறது என்கிற அந்த ஒரு சத்தியத்தை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 4:21 வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அவர் அந்த கற்பனைகள், அவர் நம்ம எப்படி வாழணும்னு சொல்ற அந்த காரியத்தை அவரிடத்துல நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம பைபிள்ல இருக்கிற அத்தனை வசனங்களும், இன்னைக்கு காலையில கூட நான் யோசித்து பாருங்க, இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ஒவ்வொரு புஸ்தகங்களையும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய அந்த ஒரு ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த என்ன காரியத்தை கர்த்தர் மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து, சிருஷ்டிப்புல இருந்து வருகை வரைக்கும், வருகைக்கு அப்புறம் இருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கும் அழகா அதை நேர்த்தியா அதை டிசைன் பண்ணி அதெல்லாம் சேர்த்திருக்கிறார். எழுதின நபர்கள் எல்லாம் வேற வேற, எழுதப்பட்ட காலங்களும் வேற, ஆனா அது எல்லாத்தையும் நேர்த்தியா கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்வினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா என்னென்ன நன்மைகள் அவன் பெறுவான் என்று நேர்த்தியாக ஒரு நல்ல ஒரு கைட் போல, லைஃப் கைட் புக்னு கூட இதை சொல்லலாம். வாழ்க்கைக்கு நம்ம உதவக்கூடிய, வாழ்க்கையை வாழ்வதற்கு நேர்த்தியாய் சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக இந்த சத்திய வேதம் நமக்கு இருக்கு. அப்போ அந்த சத்திய வேதத்தை நாம் அவராலே பெற்றிருக்கிறபடினாலே அந்த வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில அவராலே சகல நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரம் அவரே அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியத்தை இந்த காலை பொழுது நம்ம அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30 இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இயேசுக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்மளை நடத்துகிறார். நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஸோ நம்முடைய எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு, அவரால் தான் இருக்குது, அவரால் தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம். ரைட்? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அவர் நம்மளை மறந்தா, ஒரு செகண்ட் அவர் நம்மளை மறந்தா நம்ம வாழ்க்கைய முடிந்து விடும். இந்த பூமியில் ஓட்டத்தை நம்ம முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்மை மறவாமல்
கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை காக்கிறார். அப்போ ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த காலை பொழுதுல நம்மளை நடத்துகிற ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரை நாம மறந்துடக்கூடாது. அவரை நம்ம சார்ந்து வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை சகலத்திலும் நேர்த்தியாக அவர் செய்து முடித்து சகலத்திலும் நம்மை உயர்வாக வைப்பார். நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், துதிப்போம், ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்வோம். அவரால் தான் இந்த வாழ்க்கை. முதல் வசனத்தை நான் வாசித்தல, சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி காத்து அப்படின்னா அவரை மட்டும்தான் நோக்கி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரால் தான் நமக்கு என்ன வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. அவராலே நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்றேன். அதனால சில பேர் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மனுஷங்களுடைய பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருமனம் உள்ளவளா இல்லாத விட நம்ம யாரை நம்புறோமோ அவருடைய சமூகத்தில் அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவரே நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க தான் இதை தொடங்குனீங்க, நீங்க தான் இதை எனக்கு முடிச்சு தரணும், நீங்க தான் என்னை ரட்சித்தீங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில் அது காரியங்களை சகலத்தையும் நீங்க செய்து தரணும்னு சொல்லி உரிமையோடு, ஏன்னா அவர் அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்க உரிமையை தந்திருக்கிறார். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மகிட்ட உரிமையோட கேட்கறதுக்கும் வெளியில மற்ற பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்கறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த உரிமையை நமக்கு கத்த தந்திருக்கிறார். அவராலே நமக்கு சகலமும் கிடைக்கும். அவராலே எனக்கு அதை நம்ம அறிக்கை பண்ணணும் ஒவ்வொரு நாள். அவராலே இந்த காரியம் எனக்கு ஜெயம் பெறும், அவராலே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அவராலே இந்த காரியத்தை நான் ஜெயிப்பேன், அவராலே இந்த காரியத்துல நான் முன்னாடி நான் போவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இந்த காலை பொழுது நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே என் ஆத்துமாவே அவரையே நீ நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற இந்த வசனத்தின்படி எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. எங்க வாழ்க்கையில சகலத்துக்கும் ஆதாரம் நீராக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அநேக வேலைகள்ல சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில கடினமாகும் பொழுது, தேவைகள் பெருகும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, சத்ருவின் போராட்டங்களும் மாம்சத்தின் கிரியைகளும் மேற்கொள்ளும் பொழுது, அப்பா உம்மை நம்பாம ஆண்டவரே உம்மாலதான் அந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, உம்மாலதான் அந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை வருங்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் மறந்து சுயத்துல செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதெல்லாம் நீங்க ஆண்டவரை மன்னித்து இன்று முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சத்தியத்தை நாங்க இன்னும் நீங்க எங்களுக்கு திரும்பவும் மீண்டும் ஆண்டவரை ஞாபகப்படுத்தி மீண்டும் எங்களுக்குள்ள அந்த சத்தியத்தின் வல்லமையை நீங்க ஆண்டவரை வெளிப்பட செய்ததுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எஸ் லார்ட், எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் பரத்தின் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது நமக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லி வேதம் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சகல நன்மைக்கும் சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று நீர் தான் அப்பா. உமையே நோக்கி நாங்கள் காத்திருக்க, உமையே நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் உம்மை நோக்கி அமர்ந்திருக்க அந்த ரூத்துவை குறித்து நாங்கள் பார்த்தோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் சொல்லி ஆண்டவரே அந்த ரூத் ஆசீர்வதித்த தெய்வன். ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியாக நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த நம்பிக்கையை கடைசி வரை ஆண்டவரே அதுல நிலைத்திருந்து உடைய நன்மையை பெற்று உங்களுக்கு சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.